அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்தராதி. உங்களையும் என்னையும் அதிகமாக அசைக்க முடியும், பயமுறுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும்னா அது பக்கத்து வீட்டுக்காரனை விட என் வீட்டில் இருக்கிறவங்கனால தான் முடியும். ஆமாவா இல்லையா? ஏன் மாமா என்னை திட்டுறதை விட, என் மச்சான் என்னை திட்டுறதை விட, என் சித்தப்பா என்னை திட்டுறதை விட உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் புருஷன் திட்டுறது தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எவனோ பையன் உங்களை திட்டுறது கூட பெருசாக இருக்காது, உங்கள் பையனோட தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பிள்ளைகள் அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அதிகமாக இருக்க போகுது. 90%. மற்றவன் பண்ணுறதெல்லாம் 10% தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணுற உபத்திரவம் தான் 90%. ஆமான்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன், இல்லை பாயிண்ட்டை மாற்றிடுறேன். ஆமாம் சொல்லுவீங்களா? தேங்க்யூ வெரி மச். தாவீதுக்கு வந்த பிரச்சனையும் அவனுடைய பையன் அப்சலோம் மூலமாக வந்துச்சு. என்ன, நான் ராஜாவாகணும். அப்சலோமுக்கு எப்பவுமே இந்த மூத்த பசங்களுக்கு உடனடியாக அப்பாவின் ஆட்சியை பிடிக்க ஆசைப்படுவார்கள். அது பல குடும்பங்கள்லாம் நடக்குது. இந்த மூத்த மகன் மூலமாக வரலாம், எனக்கு தெரியாது. சில சமயம் இளைய மகன் மூலமாக கூட வரலாம். ஏன்னா இளைய மகன் தான் சொத்தை வாங்கிட்டு ஓடுறான் இல்லையா? ஏன் மூத்த மகன் ஓடலன்னு இப்போ தெரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா அப்பா மண்டையை போட்டால் 2 பங்கு மூத்த மகனுக்கு வரும். அதுக்காக கூட மூத்த மகன் கூட இருந்திருப்பான். பாருங்க, ஒரு வெளிப்பாடிப்போம். இளைய மகனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்னதான் கூட இருந்தாலும் ரெட்டிப்பாக சேஷ்ட புத்திர பாகங்கிற பங்கு வரப்போகிறது இல்லை, என் பங்கு கொடுத்து ஓகே ரைட் போட்டோம். ஆக குடும்பத்தில் தான் பிரச்சனை வருது. இப்படி பிரச்சனை வந்து அப்சலோம் அவ்வளோ டென்ஷன் ஏற்றி அப்பாவை கொல்றதுக்காக வர்றான், படை திரட்டுறான். அப்பா பயந்து நாட்டை விட்டு ஓடி போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாட்டை விட்டு ஓடி போய் காட்டில் வாழ்கிறான். இப்படியெல்லாம் நிர்பந்தங்களை சந்தித்த போதும் அப்சலோமுக்கு எதிராக தாவீதின் சேவகர்கள், படைத்தலைவி யோபாவெல்லாம் கங்கணம் கட்டிட்டு இப்படி என் ராஜாவை கொல்ல வர்றீங்களா அப்படின்னு அந்த எதிரிய சண்டை போடுறதுக்கும் ராஜா தாவீதை காப்பாற்றுறதுக்கும் ஓடும்போது தாவீது சொல்கிறான், அந்த பிள்ளை ஆண்டானை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். 2 சாமுவேல் 18:5. வாசிங்க யாராவது. 2 சாமுவேல் 18:5. யோவாபாகிய படத்தளவை பார்த்து தாவீது சொல்கிறான், அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். கவனிங்க பிரியமானவர்களே, தாவீதுகளே கவனியுங்கள். தாவீதுகளே, உங்கள் குடும்பத்தில் யாராவது ரொம்ப லொல்லு பண்ணி பிரச்சனை பண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது அப்பனை கொள்கிற அளவுக்கு வந்தாலும் அப்பா சொல்கிறாரு, என் நிமித்தம் என் பையனை கொஞ்சம் மெதுவாய் நடப்பியுங்கள். இது என்ன ஒரு குணம்! நான் என் சபையில் சில தாய்மார்களை பார்த்துருக்குறேன், சில தந்தைமார்களை பார்த்துருக்குறேன். பசங்க போட்டு பிரிப்பாங்க அப்பா அம்மாவை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா தோசை சாப்பிட்றியா கண்ணு அப்படிங்க நினச்சி பார்த்துக்குவேன். எவ்வளோ ஒரு தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு. இடத்துல தாவீது சொல்கிறான், இத்தனைக்கு அப்சலோமு பட்டயத்தை எடுத்துட்டு தாவீதை வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கிறான். தாவீதுக்கு எதிரான அனைத்து சதித்திட்டங்களையும் தேசத்துக்குள் செய்தாயிற்று. அத்தனை பேர் அப்சலோம் ராஜாவும் ஆக்கியாச்சு. அரண்மனையில் விட்டு இருந்து தாவீது காட்டுக்கு ஓடி போயிட்டான். ராஜாக்களின் வழக்கத்தின்படி இதுக்கு முன்பதாக ராஜாவாக இருந்தவர்களை கொன்றால்தான் இவர்களின் ராஜ்யம் நிலைப்படும் என்பதற்காக அப்சலோம் அப்பாவாவது ஒன்னாவது அவனை கொன்னா தான் நான் நிலையான ராஜாவாக இருப்பேன், இல்லாட்டி மக்கள் மறுபடியும் தாவீது பின்னாடி போயிடுவான்னு கொல்ல வர்றான். ஆனால் தாவீது சொல்றான், என் நிமித்தம் அப்சலோமை மெதுவாய் நடப்பீங்க. என்ன ஒரு அருமையான குணம், ஒரு தகப்பனின் இருதயம். இதைத்தான் சிலுவையில் பார்க்கிறோம். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா?
என்னை சிலுவையில் அறைகிறவர்களும் என் பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்கிறார். ஏன் சொன்னார்னு இப்ப புரியுது பாருங்க. இத்தனைக்கும் இந்த தாவீது ஒரு விபச்சாரம் பாவம் பண்ணி ஒரு ரவுடி ஒரு துரோக வேலை செஞ்சு இன்னொரு தன்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து சொல்றதுக்கே வெட்கக்கேடான காரியங்களை செய்த அவனை கர்த்தர் மன்னித்தது மட்டுமல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். என்ன குணம்? எதனால? என் மகனை மெதுவாய் நடப்பியுங்கள். அவன் என்ன கொல்ல வரட்டும் தப்பில்லை, அவன் என்ன கூட கொல்லட்டும் தப்பில்லை, ஆனால் நான் அவனை கொன்றக்கூடாது. ராமன் சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டாரில் நான் அப்பா மகன் உறவை மட்டும் நான் சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் இதே போல் பாவிப்பீங்களா? அவன் என்ன திட்டட்டும், அவன் என்ன வேணா என்ன பண்ணட்டும், ஆனால் அவனை நான் மெதுவாக தான் நடப்பிப்பேன். என் கூட பிறந்த அண்ணனை, என் கூட பிறந்த தம்பியை, என் கூட பிறந்த தங்கச்சியை, என் கூட பிறந்த அக்காவை, என்னுடைய மாமியாரை, என்னுடைய மருமகளை, எங்கள் அப்பாவை, என் மகன், அவர் என்ன வேணா என்னை ஸ்ட்ரிக்டாக கடினமாக பேசட்டும், ஆனால் நானும் அவரை மெதுவாய் நடப்பிப்பேன். எத்தனை பேர் முடிவெடுக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? அவங்க என்ன கடினமாக நடத்தட்டும், ஒரு காப்பி எடுத்துட்டு வாமான்னு சொன்னால் அந்த காப்பியை ஏதோ ஏனோதானோன்னு போட்டு அதை டங்குன்னு கொண்டு வந்து வைக்கட்டும், ஆனால் நான் அவனுக்கு காப்பி வைக்கும்போது மெதுவாக வைப்பேன். எத்தனை பேர் ஆமையா சொல்கிறீங்க? இதுதான் தாவீதின் இருதயம். பழிக்கு பழி வாங்கிறது அல்ல தாவீதின் இருதயம். அவங்க ஏதாவது கடுமையான வார்த்தைகளை போட்டுட்டாங்க, அவளுக்கு எல்லாம் தெரியாதா, அவனுக்கு எல்லாம் தெரியாதா, அவன் பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லை, இவ பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னு பேசுற நீ தாவீதுங்கிறத உணர்ந்துக்கோ. நீ எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, மெதுவாய் நடப்பி. என ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவன் கை போட்டுருவானோ அப்படின்னு நினைக்கிற பாத்தியா? அது நான் அந்த நினப்பு தான் உன்னை வாய் போட வைக்குது. கவனிக்கிறீங்களா? இப்படியே விட்டுட்டு இருந்தா அவன் என்ன இழிச்சவாய் நான் பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கிற பாத்தியா? அதுதான் உன்னை வாய் போட வைக்குது. ஆனால் தாவீதுடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசம், என்ன ராஜாவாக்கினவர் கர்த்தர். சவுல் மட்டும் இல்லை, என் பையன் நினைச்சாலும் என் ராஜரிகத்திலிருந்து தள்ளி போட முடியாது. இந்த விஷயம் புரியாம என் பையன் என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அதனால தயவு செஞ்சு அவனுக்கு புரியாததுனால செயல்படுறான். நீங்கள் ஏதோ என்ன காப்பாற்றுறங்கிற பேரில் சலக்கு வெட்டி அடிச்சிடாதீங்க. அவன் என் பையன், மெதுவாக நடப்பீங்கள். சத்தியம் புரிந்த தாவீதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சத்தியம் புரிந்த தாவீதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னுடைய ஆசீர்வாத அப்போஸ்தல சபையில் என் ஜனங்களுக்கு கர்த்தர் சத்தியத்தை போதிக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவர் ஒருவர் உனக்கு எதிராக எழும்பினால் நீ சரிக்கு சமமாய் நிற்காமல் அவர்களுக்கு நீ மெதுவாய் அவர்களை நடப்பி. இப்படி சொல்ற நானு 100% என்னுடைய வீட்டில் அப்படி மெதுவாக என்ன அவங்களை நடப்பிச்சிருக்கிறேன்னா கிடையாது, 90% நடப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு என் மனைவி சாட்சி. ஆனால் 10% நானும் கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் கற்றுக்கொண்டு விட்டேன். தாவீதின் தேவன் எனக்குள் இருக்கிறார். நான் மாறினது போல என் சபை மக்களும் மாறுவார்கள். சத்தமா ராமன் சொல்லுவீர்களா? அமைதியா போறது இருக்குல்ல, நமக்கு அதுக்குரிய அபிஷேகம் இல்லைன்னா அமைதியா போறதுங்கிறது நரக வேதனை. நம்மளை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டவங்க கிட்ட அதை அத்தனை கேட்டுட்டு அமைதியா போறதுங்கிறது நரக வேதனை. ஆனா சத்தியம் தெரிஞ்ச அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு அது அபிஷேகத்தை கூட்டி கொடுக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? மெதுவாய் நடப்பீங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மெதுவாய் நடப்பீங்கள். உங்கள் கணவன்மார்களை மெதுவாய் நடப்பீங்கள். உங்கள் வீட்டில் சண்டை போடுகிறவர்களை மெதுவாய் நடப்பீங்கள்.
சண்டை போடுகிற உங்கள் மனைவிகளை நீ என்ன பண்ண, மெதுவாய் நடப்பீங்க. உங்கள் மருமக்கமார்களை மருமகளை மகள்களை என்ன பண்ணுங்க, மெதுவாய் நடப்பீங்க. மிருதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொல்லோ அது சண்டையை பிறப்பிக்கும். ஒருத்தர் உங்கள்கிட்ட கடுமையாக வந்து பேசின உடனே நீங்களும் சுள்ளுன்னு கடுமையாக பேசுறீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ள சுள்ளு போகலை, சவுளு உங்களை விட்டு போகலை. சவுளு உங்களை விட்டு இன்னும் தண்ணியில் முங்குல, ஆவியில் ஜீவ தண்ணீரில் முங்குல. ஜீவ தண்ணீரில் முங்குன தாவீது பேசின விதமே அவனை மெதுவாய் நடப்பி. எவனங்க மெதுவாக நடப்ப சொல்றீங்க? குதிரையில் ஏறி பட்டயத்தை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா வந்துட்டு தாவீது கிடைச்சா வெட்டுவேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவனையா சொல்றீங்க? அவனைத்தான் சொல்றேன், அவனைத்தான் சொல்றேன். அப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை உருவாக்கி வேணுன்ட்டே சண்டைக்கு வர அவனையா சொல்றீங்க? அவனைத்தான் சொல்றேன். நீங்கள் மெதுவாக அவர்களை நடப்பித்தீர்களானால் அதுவே அவர்களை பயமுறுத்தும். சண்டை போடுகிறவனை பார்த்து பயப்படுறதை விட சண்டை போட்டு சவால் விடும்போது எவன் பொறுத்து போறானோ அவனை பார்த்தா நமக்கு கதி கலங்கும். 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ஒருத்தன் அமுக்கமாக இருந்தான்னு வச்சுங்க, அவனை பார்த்தா நமக்கு பயம் வரும். எஸ் ஆர் நோ? அமைதியாக இருக்கிறவனை பார்த்து உலகம் பயப்படும். ஒரு கண்ணத்தில் அடி வாங்கிட்டு திருப்ப ஒன்றுமே பண்ணாமல் இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு போறவனை பார்த்து உலகம் பயப்படும். இவன் என்னமோ பண்ண போறான்டான்னு தோணும். பண்ணினவனை கூட இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியும்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒன்றுமே பண்ணாம போறவனை பார்த்து இவன் என்னமோ பண்ணுவான்டான்னு சொல்ல தோணும். ஆமா, நாங்கள் என்னமோ பண்ணுவோம், நாங்கள் என்னமோ பண்ணுவோம். இந்த அவமானத்தை அப்படியே உள் வாங்கிட்டு கையை தூக்கி கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். என்ன துரத்திட்டு வந்தோடைய கொண்ட மரத்தில் சிக்கும். இதெல்லாம் நம்புறதுனால தாங்க நம்ம ஆசீர்வாத அப்போஸ்தல சபையில் சர்ச்சையில் இருக்கிறோம். நீ போன வாரம் நான் திருவிருந்து வாங்கினேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டுலாம் நீங்கள் மதச்சடங்கு செஞ்சுட்டு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தர் அளவுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ராமன் சொல்லுவீங்களா? இப்போ சொல்லுங்க உண்மையை. நிறைய பெந்தகோஸ்துக்காரங்க ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கு, உண்மைதானா? அது ஏற்கனவே பெந்தகோஸ்து சபையில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் போகட்டும். அப்சலோம் வீட்டு உறுப்பினர்களை நாம் நடப்பிக்க வேண்டிய முறைமை மெதுவாய் நடப்பித்தல். ஒருவேளை நமக்கும் ஏதாவது ரைஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அதை கூல் பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணிடணும். சாரிம்மா, சாரிப்பா, அது திடீர்னு இப்படி சொன்னீங்களா, எனக்கு கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு, சாரி, டக்குன்னு மெதுவாக போயிடணும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு அழகு. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தைக்காரர்கள் என்று நீங்கள் பெண் கொடுக்கவும் வேண்டாம், பெண் எடுக்கவும் வேண்டாம். அவர்களுக்குள் இது உருவாகி இருக்கிறதா என்று நிதானிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ரைட். 3வது எதிரி, நம்பர் 3, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதல் 7லிருந்து 10 வாசிங்க. சீமை நம்ம 2 சாமுவேல் 16 7 to 10 வேகமாக வாசிங்க. ஆமென். போதும். இப்போ சத்ரு நம்பர் 3 கவனிங்க, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. சத்ரு நம்பர் 3. 1 என்ன சத்ரு? சவுல். 2வது அப்சலோம். இப்போ சவுலை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இப்போ சொந்த வீட்டில் பிரச்சனை வந்தால் எப்படி வரணும்னு பார்த்துட்டோம். 3வது என்ன பிரச்சனை? சீமேயி, அவன் என்னன்னு பார்க்க போகிறான். என்ன நடந்துச்சுன்னா, அப்சலோம் பையன் துரத்திட்டு வரும்போது தாவீது நாட்டை விட்டுட்டு ஓடி காட்டில் போய் நடந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்படி அவன் தன்னுடைய பரிவாரத்தோடு மக்களோடு சேர்ந்து தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து காட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரான். இவன் தாங்க ரொம்ப டேஞ்சர். எப்போவுமே சவுலை கூட எதிர்கொண்டுடலாங்க.
அப்சலோமை கூட பார்த்துடலாங்க. இந்த மூணாவது ஒருத்தர் நாரதர் வேலை பார்க்குற ஒருத்தர் இருப்பாங்க, இடையில ஒருத்தர், எதிரியும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆள் இருப்பார் பாருங்க, இந்த சேர்த்தி வைக்கிறங்கிற பேரில். சேர்த்து வைக்கிறது கர்த்தருடைய ஆவிக்குரியவரா, சமாதானம் பண்ணவரா, தேவனுடைய உறவில் இருக்கிறவரா, சத்தியம் பேசுகிறவரா இருந்தால் பிரச்சனை இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அதில் முக்காடு போட்டவங்களை கூட நீங்கள் நம்பிடக்கூடாது. முக்காடு போட்டவர்கள்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. புரிஞ்சுங்க, தெளிவாயிருங்க. சொத்து சிஸ்டங்கிறதுனால எல்லாம் நீங்கள் காலில் விழுந்துடக்கூடாது. பல பேர் கம்மலை கழட்டி நல்ல பல பேர் கூட்டம் தெரியுது. அவங்ககிட்ட பேசணுன்னே கர்த்தரே உங்களை கூப்பிட்டார் ஆமேன்னு சொல்லிடாத. ஆப்பு அங்கே தான் வரப்போகுது. எல்லா பெந்தகோஸ்துக்காரனும் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. கர்த்தருக்கு தன்னை ஒப்படைத்தவனை கண்டுபிடி. தேவனோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகிறவனை கண்டுபிடி. தன் வாழ்க்கையை எதை விடவும் தேவனே முக்கியம் என்று முடிவெடுத்தவனை கண்டுபிடி. அவன் சொல்லுகிற வார்த்தைகள் உனக்கு கடினமாக இருந்தாலும் கேட்டுக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கண்ணியிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். போகட்டும். இப்போ அவன் ஓடி அவனை வந்து வேதனையோடு என் புள்ள ராஜ்யத்தை இழந்து போயிட்டு இருக்கும்போது சீமேயின்னு ஒருத்தன் வந்து திட்டத்தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. என்ன திட்ட? பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, அப்புறம் என்ன? தொலைந்து போ. சவுளுடைய ராஜ்ய பார்த்த நீ கெடுத்துத்தானே வந்தவன். நீ இப்போ உன்னுடைய ராஜ்ய பார்த்த கர்த்தர் எடுத்துட்டாரு பாருன்னு. இங்கே பாருங்க, சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவீதா கெடுத்தான். யாரு கெடுத்தாங்க? சவுலே கெடுத்தான். அவனுடைய போஸ்டிங்க்கு நான் வந்தது உண்மைதான். ஆனால் அவனை கெடுத்து நான் வரல. அவனே கெட்டு போய் போனதுனால தான் நான் வந்தேன். ஆனால் ஊராருக்கு அது தெரியாது. ஐயோ, இந்த பாஸ்டரா வாழ்க்கை நடத்துகிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நான் நல்லவன் ஊரெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற பக்கத்து தூரத்தில் இருக்கிறத ஏதோ தப்பாக அனுமானிக்கிறதுக்கெல்லாம் இப்படியாக்கும் பாஸ்டர்மான ஊரெல்லாம் பரப்பி வச்சுருக்குங்க. அது எந்த தூரத்துக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் நான் சபை மக்கள்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அது கெட்ட விஷயத்தை பரப்புறதுன்னு இருக்குது பார்த்துங்க, அது பயங்கரமாக பாருங்க. அதை சொல்லிட்டு தான் சில அம்மணிகள் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. சாப்பாடு வச்சுட்டிங்களா, அது இருக்கட்டும், இதை பேச முடிச்சிடும். அந்த பசியோடு பேசுவார்கள், அந்த தாகத்தோடு பேசுவார்கள், பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்து பேசுவார்கள். சரி, அப்படிலாம் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும், நாம இங்க மாம்சத்தில் செயல்படல. எனக்கு தெரியும், நான் தேவனுக்கு பயப்பட்டுட்டு தான் நிற்கிறேன். அது குடும்ப பிரச்சனையோ, அது சபை விசுவாசிகள் சம்பந்தப்பட்டதில் ஏதோ லொல்லு பண்ண பிரச்சனையோ, எதுவாக இருந்தாலும் நான் நிற்கிறது தேவன் சார்பாகத்தான் எனக்கு தெரியும். ஆனால் எப்படியோ சில ஓட்ட ஓடசலை கண்டுபிடிச்சு குற்றப்படுத்தின ஒரு பறவைகள் பரவி கொண்டிருக்கும். அதை கேட்கும் போது அப்படியே நெஞ்சு வலிக்கும். ஆனாலும் கர்த்தருக்குள்ள நான் என்னை திடப்படுத்திக்கிட்டு என் நீதியை பட்ட பகலை போலவும் என் நியாயத்தை வெளிச்சத்தை போலவும் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவான். நான் உங்களுக்கும் ஒன்று புத்தி சொல்றேன். நீங்க கர்த்தர் சார்பில் தான் நிக்கிறீங்க. நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தான் உங்க மனசாட்சியில் ஒரு உறுதி இருந்துச்சுன்னா நீ கல்லு மாதிரி நில்லு. உன்னை உயர்த்த கர்த்தர் வருவார். அவர் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். இப்ப சீமேயி இதுதான் சான்ஸ்னு சொல்றான். சவுல் வீட்டாருடைய சாபம் தான் உன் மேல வந்திருக்குதுங்கிறான். அப்புறம் என்ன சொல்றான்? இரத்த பிரியனே. அந்த காலத்து பழைய பாட்டு அடிப்படையில் யுத்தங்கள் நடந்தது இயற்கை. இஸ்ரேல் நாட்டை காப்பாற்றணும்னா போய் ராஜாக்கள் மற்ற எதிர்த்து வருகிற நாடுகளோடு யுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி தாவீது பல நாடுகளோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனகத்தை காப்பாற்றினான். கொஞ்சம் சவுண்ட் காப்பாற்றினான். அது ராஜாவினுடைய வல்லமையை குறிக்கிறது. நல்ல விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டை போட்டு தன் ஜனத்தை காப்பாத்துறான். அதே மாதிரி நான் என்ன பண்றேன், என் சபை ஜனங்களோடு நான் சில சமயம் அவங்க தவறான ரூட்ல போறாங்கன்னா அவங்க கிட்ட சில சமயம் பேச வேண்டியதை பளிச்சுன்னு பேசி சண்டை போட்டு நான் என்ன பண்றேன், அவங்களை காப்பாற்றுற வேலையை செய்யறேன்.
நீங்களும் நீதிமான்களா இருக்கிறதுனால என்ன பண்றீங்க, உங்க வீட்டு ஜனங்களை, உங்களுக்கு வேண்டியவங்களை அவங்க தவறான ரூட்ல போகும்போது சில சமயம் எச்சரிப்பு கொடுத்து அவங்களை காப்பாத்துறீங்க. ஆனால் சில நல்லவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் நல்ல பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பளிச்சுன்னு பேசாமல் அவங்களுடைய எக்கேட கெட்டு போட்டு நமக்கு என்ன, நம்மளே ஏதோ சொல்லிட போகிறாங்கன்னு சிலர் நல்லவங்க வேஷத்தை எடுப்பார்கள். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஆனால் ஒரு மேய்ப்பன் நல்லவன் வேஷத்தை எடுக்க முடியாது, மேய்ப்பனுடைய ரோல் தான் பண்ண முடியும். ஏன்னா என் கையில் தடி மட்டும் இல்லை, கோலும் இருக்கிறது. ஒரு மேய்ப்பனுடைய கோலும் தடியும் ஜனங்களை தேற்ற வேண்டும். கோலுங்கிறது இலைதலைகளை ஆடுகள் எட்டுறதுக்காக எடுத்து கொடுக்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆடு ராங் ரூட்ல போச்சுன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த பக்கம் வான்னு சொல்றதுக்கு தடி. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அதனால உங்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன், நீங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது உங்ககிட்ட மனசார பளிச்சுன்னு பேசுறவங்களை, தப்புன்னு சொல்றவங்களை நண்பர்களாய் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னு சில நண்பர்கள் வருவார்கள், குழஞ்சு பேசி. ஆமா சொல்லுவீங்களா? போகட்டும். இப்படி கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக தாவீது தன் ஜனங்களை காப்பாற்றினான். அப்படி செஞ்சதுக்காக சீமேயின் ஒருத்தன் வந்து கேட்கிறான், இரத்த பிரியனே கேட்கிறான். கேட்கும்போது உள்ளம் உடையுது. ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்க சார்பா நின்னது ஒரு குத்தமா? நான் உங்க சத்தியமா போதிச்ச ஒரு குத்தமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தவறுகளை தவறு என்று கண்டித்தது குத்தமா என்று அவன் என்ன பண்றான், வேதனைப்படுறான். இன்னொரு பக்கம் நீ இந்த போஸ்டிங் பண்ணி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சவுலுடைய சாபம் தான் உனக்கு வந்திருக்குது, அதான் உன் பையன் உனக்கு தொடர்றான், நீ வாரு அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுறான். அதை கேட்ட உடனே கூட வந்த ராணுவ வீரர்கள், தளபதிகள் சொல்றாங்க, தாவீது ராஜாவே, சொல்லுங்க, அந்த நாயை நான் ஒரே வெட்டிடுறேங்கிறான். கோவம் வருமா வராதா? நாயின் வருமா வராத வாயில? அந்த நாயை நான் ஒரே சலுப்புன்னு ஒரு வெட்டினா முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு தாவீது சொல்கிற பதில் தான் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கல்லை எடுத்து வீசுறது, மண்ணை தூவுறது. அதுக்கு தாவீது என்ன சொன்னார் வார்த்தையை வாசிங்க. இல்லை, நம்ம சீமையை குறித்து தாவீது சொன்ன விஷயம். 10ஆம் வசனம். அதுக்கு ராஜா அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ தாவீதை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒருத்தர் கண்டபடி அவமானப்படுத்தி பேசும்போது தாவீது சொல்றான், இதை கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கடந்த காலங்களில் நான் யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எந்த சில குடும்பங்கள் எல்லாம் கண்டித்த போது, அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னுச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள சொன்னார், அது கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை கெட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொண்ணு சொன்னால், நான் 3 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்குவோம், இப்போ ஒரு நிச்சயம் மட்டும் பண்ணிக்கிறோன்னுச்சு. இதெல்லாம் தேவனுக்கு உகந்தது கிடையாதுன்னு அந்த குடும்பத்தை நான் மிக கடினமாய் கடிந்து கொண்டேன். அது நிமித்தமாக என் சபை விட்டு போனார்கள். ஒரு மிகப்பெரிய திருச்சபைக்கு போய் பின்னாடி ரோவில் உட்கார்ந்து கொண்டார்கள். நான் வேதனைப்பட்டேன். அப்போ நான் சத்தியத்தை சொன்னதுனால அந்த குடும்பம் என் சபை விட்டு போயிருச்சான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அமைதிப்படு, கர்த்தர் நீதியை வெளிப்பட பண்ணுவார். கடைசியில் என்னாச்சு, அந்த பொண்ணு அதுக்கு அத்தனைக்கும் அவங்க அம்மா அதுக்கு சப்போர்ட்டு, என்னை எதிர்க்கிறாங்க. சத்தியத்தை சொன்னதால அவங்க அம்மா எதிர்க்கிறாங்க, தங்கச்சி எதிர்க்கிறாங்க, எல்லாம் குடும்பமே என்ன எதிர்க்குது. ரொம்ப மனவேதனை. அப்புறம் என்னாச்சு, சொன்ன மாதிரியே அந்த பையன் எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி, போகாத பார்க்கில் போகாத சினிமாவில் எல்லாம் ஊரை சுற்றிட்டு கடைசியில் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். அந்த புள்ள தற்கொலை பண்ணி விஷம் குடிச்சிட்டா. இதை சௌரியபாலத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. ராமன் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி எந்தெந்த குடும்பங்களை நான் சத்தியத்தில் கடிந்து கொண்டேனோ அவர்களெல்லாம் என்னை விட்டு போகும்போது நான் மனம் நொந்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார்,
இவைகளெல்லாம் உன்னை மேய்ப்பனை உருவாக்குறதுக்காக நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறார். 500 பேர் 1000 பேரை கொன்னா என்ன சொல்லுவாங்க, அரை வைத்தியம். அந்த மாதிரி நான் எத்தனை பேர் பழிச்சு சிலர் பேருக்கு சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் கர்த்தருக்கு சிலர்லாம் சபை விட்டு போனது நிமித்தமாக நான் எப்படி மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள நான் ட்ரெயின் பண்ணப்பட்டேன். இன்றைக்கு நான் ஓரளவுக்கு மெருகேறி நிற்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? இதை கர்த்தரே கட்டளையிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகள் வருகிறதோ, உங்களை மனமடிவாய் பேசுகிறார்களோ, அதை கர்த்தர் அனுமதித்தார்னு நீங்கள் விட்டுருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவமானப்படுவது நல்லது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. யார் ரொம்ப அவமானப்படுறானோ அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கணும்னு அப்பாவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சிலர் அவமானப்பட்டு பேசும்போது விட்டுரு. நீ சண்டைக்கு நிற்காத. ஆண்டருக்கு ஒரு கணக்கு இருக்குது. உன் வேதனைகளும் உன் சங்கடங்களும் உன் அவமானங்களும் நிறைவேறும் போது டக்குன்னு தூக்கி நிறுத்துவார். அதுக்கப்புறம் எதிரி ஓடி வந்து அவன் சிக்கி அவன் செத்து போகும்போது இதே சீமையு கண்டபடி திட்டவன் கூள கும்பிடு போட்டு ராஜாவேன்னு சொல்ற நாட்கள் வரும். என்னை அவமானப்படுத்தி போனவர்கள் எல்லாம் இவர் இடத்தில் போய் ஜெபம் பண்ணினால் சுகம் ஆகும் என்று ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு நாள் என்னிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். சத்தியம். பல முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் பகைக்கப்பட்டிருக்கலாம், தேவையில்லாமல் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் கடினமாக நடத்தப்படுகிறவர்களாக இருக்கலாம், வேண்டுமென்று நீங்கள் எரிச்சல் ஊட்டப்படலாம், நீங்கள் வேண்டுமென்றே நீங்கள் கர்த்தருக்கு 4 பேர் முன்பதாக வேண்டுமென்றே துரத்தப்படலாம். நீங்களும் சரிக்கு சமமாக நின்றுட்டு நீங்கள் தாவீதை நினைச்சிடாதீங்க. தாவீது மாதிரி நடந்துட்டு தாவீதுன்னு சொல்லுங்க. தாவீதினுடைய கிருபைகள் உங்களையும் வந்து சேரும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் கிவ் யூ கிரேஸ். எதிரி வந்து சத்துருக்கள் உங்களை தொடும்போது நீ சுயநீதியில் நிற்காத. நான் கரெக்டாக இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உபவாசிக்கிறேன், சுயநீதியில் நிற்க. நீ சுயநீதியில் நிற்க பிசாசு செக் பண்ணிகிட்டே இருப்பான் உன்னுடைய நீதியை. ஆனால் நீ தேவ நீதியில் நின்னா அதுக்கு செக்கிங் கிடையாது. அது சிலுவையில் செக்கிங் முடிஞ்சிருச்சு. செக்கிங் ஆல் ஓவர். இந்த பார்சலை ஃப்ளைட்டில் ஏற்றலாம், இந்த பார்சலை கப்பலில் ஏற்றலாம், ஏன்னா செக்கிங் ஓவர். இனி உனக்கும் எனக்கு செக்கிங் இல்லை. ஏன்னா நாம் நிற்பது சுயநீதியில் அல்ல, நான் நல்லவன் என்பதனால அல்ல, நான் நம்புகிற இயேசு நல்லவர். இயேசுவை வச்சே மேல வரப்பாரு, உன்னை வச்சு மேல வர பார்க்காத. உன் வாய் திறமையையும் உன்னுடைய சண்டையையும் உன் போராட்டத்தையும் உன் கோபத்தையும் உன் வைராக்கியத்தையும் உன் பணத்தையும் உன் பொருளாசையும் உன் செல்வாக்கையும் வச்சு வாழ்க்கையில மேல வர பார்க்காத. அது செக் பண்ணப்படும். இயேசுவை வச்சு மேல வர பாரு, அதுக்கு செக்கிங் இல்ல, நோ செக்கிங். அது குற்றமில்லாத ஆடு என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப நான் ஏன் இங்க பாஸ்டர் தெரியுமா? ஏன்னா நான் தப்பே பண்ணாததுனால இல்ல. ஏன்னா நான் கரெக்ட்னு பண்ணா செக்கிங் வரும். நான் இயேசுவினால், இயேசுவின் நீதியினால், இயேசுவின் அழைப்பினால் இங்கே மேய்ப்பனாக இருக்கிறேன். எனக்கு நோ செக்கிங். உலகத்தார் 1000 செக் பண்ணிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனா பரலோகம் என்ன செக் பண்ணாது. ஹல்லேலூயா. அவரே எனக்கு மீட்பும் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார். என்னால் அல்ல தகுதி, அவரே தகுதி. அவர் 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 சொல்ல சொல்ல நாம மறைஞ்சிருவோம், அவர் வெளிப்படுவார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லை, அவருடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. போகட்டும். இப்போ சீமையை அவன் எப்படி எதிர்கொண்டான்னா, கர்த்தர் அவனை அனுமதித்தார். விட்டு யாராவது கண்டபடி உங்களை பேசுகிறாங்களா, அவங்க குடும்பத்தார எப்படி எதிர்கொள்ளணும்னு நான் சொல்லிட்டேன். மெதுவாக நடத்தணும். உங்களை சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கண்டபடி பேசுகிறானா, அவன் பேசட்டும், விட்டுரு.
சொல்லுங்க எல்லாரையும் கூட சேர்ந்து, அவன் பேசட்டும், ஊற்று. ஏன்னா அங்க அப்படி ஒரு அவமானம் தேவன் கணக்கெடுக்கிறார். சீமையை வந்து பேசினாதான் மீண்டும் தாவீது அரியணைக்கு வருவார். சீமையை பேசுனது நான் சொன்ன பிரசங்க தொடக்கத்திலேயே, இதுக்கு சீமைக்கு பின்னாடி யார் இருக்கா? உலகத்தின் அதிபதி யார் இருக்கா? சீமையை பாத்திரக்கூடாது. யார் அங்க? இப்ப தாவீதை திட்டுறது யாரு? சீமையா? யாரு? அவனுக்கு போய் சரிக்கு சமமா நின்றுட்டோம்னா யார் கூட சண்டை போடுற மாதிரி ஆயிரும். தேவையில்லாத மனுஷங்க கூட சண்டை போட வேண்டி வந்துடும். நீ பிசாசு பேசும்போது பேசுறா, நீ என்ன வேணான்ட்டு கண்டுக்காம போயிட்டேரு. அவனுக்கு வாய்க்கு அவள் கிடைக்காது. அவன் யாரோட எதை நோக்கி நான் போகணுமோ போக விடாம அவன் வேற வகை ரூட்டு மாத்தி விட பார்ப்பான். அந்த சீமையி, மகனே நீ என்னமோ பேசிக்கோ, அதை பத்தி கவலையே இல்லை, நான் போற ரூட்டு வேற. சிலர்லாம் வாயை பிடுங்குற மாதிரி பேசுனாங்கன்னா நீயும் போய் வாய் கொடுத்து நிக்காத, ஒரு ரூட்டை மாத்தி விடுவான் பிசாசு. நீ அமைதியா இருந்து சாதனையை நிகழ்த்து போகட்டும். இன்றோடு இந்த தாவீதின் செய்தி முடிகிறதுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் தொடரலாம். இப்பொழுது நாம் எழுந்து நின்று நமக்கு இருக்கிற இந்த 3 சத்துருக்களோடு எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அப்படி இப்போ பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. சவுல் அவன் ஏன் உங்களுக்கு சத்ருவா மாறினான்னா, அவனுடைய போஸ்டிங்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தாமல் நீங்கள் சாக போகிறதில்லை. 2வது அப்சலோம் குடும்ப பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் பேசியிருக்கிறார். மெதுவாய் நடத்தும். பதற்றம், அவசரம், ஆத்திரம். ஐயோ அப்சலோம் ரட்சிக்கப்படாதவங்க இருந்துட்டு போறான், அவனையும் மெதுவாகவே நடத்து. ஐயோ அப்சலோம் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, அவன் சர்ச்சுக்கு வராதவங்க, அவன் விசுவாச வாழ்க்கை வாழாதவனுங்க. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தா பரவாயில்லைங்க, விசுவாச வாழ்க்கை வாழாத இல்ல, அவனையும் மெதுவா நடத்து. அவனுக்குள் இருக்கிற மாம்சம் சாகமே ஒழிய அவன் உன் நிமித்தம் காப்பாற்றப்படுவான். என்ன வேதம் சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுதும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. 3வது என்ன? சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நீ இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே கேலிக்குறியாக்கிடுறான். நீ பண்ணதெல்லாம் தப்புங்கிறான். நீ போஸ்டிங் வந்தது தப்பு, நீ யுத்தம் பண்ணது தப்பு, நீ நடத்தினது தப்பு, எல்லாம் டோட்டலாக உன்னை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். பேசட்டும், விடு. நீ நான் கரெக்டுன்னு பேச போகாத. இது உன் நீதி கிடையாது. இந்த யுத்தம் அது பிசாசுக்கும் தேவனுக்குமான யுத்தம். உன்னை நிரூபித்து உயர்த்துறது மூலமா தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது. இது தாவீதுக்கான பிரச்சனை இல்லை, தாவீதை அழைத்தவருக்கான பிரச்சனை. உன்னை பேர் சொல்லி அழைச்சு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீ என்னுடையவன் உனக்கு ஒரு நாமத்தை தரிச்சு உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது ஏதோ உனக்கு வர பிரச்சனை உன்னோட முடிஞ்சிறது இல்ல, அது தேவனுடைய பிரச்சனை. இந்த யுத்தம் கர்த்தருடையது. இத புரிஞ்சுக்கிட்டா பிசாசு ஓடிடுவான், புரியலன்னா பிசாசு ஆடுவான். இந்த 3 சத்துருக்களை எதிர்கொள்ள ஞானம் கொடுத்த கர்த்தரை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லலாமா?
ஏகோவாசுக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கடைசியாக என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்டப்பவள் உமக்காய் காத்திருப்பே ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க. தாவீதை போல நானும் செயல்படணுமே கொஞ்சம் ஆசைப்படுங்களேன். எல்லாரும் கொஞ்சம் ஆசைப்படுங்க, கொஞ்சம் ஆசைப்படுங்க. நல்ல கண்களை மூடி ஆசைப்படுங்க. தாவீது தன் சத்துருக்களை எதிர்கொண்ட விதம் எவ்வளவு ஆச்சரியப்பா, எவ்வளவு ஆச்சரியம். அவன் நல்லவா தேவனுடைய பிள்ளை, அவன் நல்லவா தேவனுடைய பிள்ளை. அது மாதிரி நான் ஏங்குறேன்பா, ஏங்குகிறேன். அந்த மாதிரி நான் இருக்கேன், நான் ஏங்குகிறேன். எல்லாம் தாவீது சவுலை எதிர்கொண்ட விதம், அப்சலோமை எதிர்கொண்ட விதம், சீமையை எதிர்கொண்ட விதம் எல்லாம் ஏங்குகிறேன். தேங்க்யூ. என் பிள்ளைகள் இனி சவுளை போல அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எரிச்சல் பட்டு பேசுறது செயல்படுறதெல்லாம் இல்லாம தாவீதை போல கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது அல்லவா, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் சார்பில் இருக்கும் போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? அவர் சங்கீதம் 54:7 சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கங்களிலிருந்துமே நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. என்னுடைய எல்லா நெருக்கங்களுக்கும் அவர் என்னை நீங்கி என்னை விடுவித்தார். அடைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை மாத்திரம் செய்தோம். எங்களுக்கு இருந்து வெளிப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர், பேசினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அனைத்தையும் அனுகூலமாக்கி கொடுத்தவர்கள் பரமபிதா. ஓ, எங்கள் இந்த திரியேக தேவனோடு நாங்கள் அளவ அதிகமாய் உறவாட நேசிக்க அந்த ஐக்கியத்தில் பலப்பட கிருபை தருவீரா. அனைத்து மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பகாலும் வரலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவாவியருடைய ஐக்கிய ஸ்நேகம் சந்தோஷம் நம்மனவரோடு கூட இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.